பார்கவி எடுத்த முடிவு ரொம்ப ரொம்ப சரியான முடிவு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்பதான் பார்கவி இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நம்மளுமே மற்ற பொம்பளைங்க மாதிரியே அடங்கிதான் இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தான் ஜனனி எல்லாருக்குமே புரிய வைக்கணும். இந்த வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே ஒரு கேவலமான ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆம்பளைங்க தான் அங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இந்த ஜனனி மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியோ, இதுக்கு முன்னாடி குற்றம் பண்ணவங்களை எப்படியாவது நான் ஜெயில தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எப்படியோ பார்கவி இந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டா அப்படின்னே சொல்லலாங்க. அன்புக்கரசியை வர சொல்லிட்டாங்க கல்யாண பொண்ணு வேஷத்துல. ஸோ கல்யாண பொண்ணு கோலத்துல அன்புக்கரசி பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆதி குணசேகரனுக்கு கோபம் பயங்கரமா தலைக்கு மேல ஏறுது. எதுக்கு இவளெல்லாம் இங்க வர சொல்லியிருக்கீங்க, அதுவும் இந்த பொண்ணு என்னடானா இப்படி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பார்கவி நான் தான் அவங்கள அப்படி வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கும் தர்ஷனுக்கும் செட் ஆகாது. ஸோ இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டுல நான் இருக்கணும் அப்படின்னு விரும்பல. இந்த வீட்டுல எனக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, அதை தாண்டி நிறைய கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. ஆனா கெட்ட விஷயங்கள் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நான் நல்ல விஷயங்களோட கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணிட்டு தர்ஷன் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்போ அந்த முடிவு தப்பு அப்படிங்கறது நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை, நான் இது வரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேனோ அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இப்போ நான் ரொம்பவே சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நான் ஃபாரின் போறதுதான் எனக்கு கரெக்ட் அப்படிங்கறது முடிவு எடுத்துதான் இப்படி ஒரு நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்கவி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ அறிவுக்கரசி பார்த்தீங்கன்னா தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அறிவுக்கரசிக்கு இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தான் அறிவுக்கரசியை என்னென்ன அவளுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு கடைசியில அவளை வீட்டை விட்டே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி ரோட்டுக்கே தள்ளி இருப்பாங்க. அந்த விஷயம்லாம் அறிவுக்கரசிக்கு இன்னும் வரைக்கும் மறக்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாம அன்புக்கரசியோட கல்யாணம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கடைசி நேரத்துல அன்புக்கரசியை வெளியே தள்ளி விட்டுட்டு பார்கவி கழுத்துலதான் தர்ஷன் கல்யாணமும் பண்ணியிருக்காரு. அப்போ கூட அன்புக்கரசி விட்ட சாபம் தான் இப்போ இந்த அளவுக்கு நிக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா உண்மையிலேயே தர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில எந்த பக்கம் போறது அப்படிங்கறது அவனுக்கு சரியா இன்னும் தெரியல. கிளாரிட்டி அவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா. பார்கவி கூட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா பார்கவி கூட ஃபர்ஸ்ட் அவருக்கு ரொம்பவே ஒரு ஹானஸ்டான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதுவுமே அவனுக்கு கிடையாது. பிளஸ் அன்புக்கரசி வேலை பார்க்கறா அப்படின்னா அந்த கம்பெனில இவன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஆனாலும் இருந்தா 2 பேருமே சேர்ந்து திருச்சிக்கு கான்ஃபரன்ஸ்க்கு போனாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா இந்த விஷயத்த பார்கவி கிட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டது தர்ஷனோட தப்பு. ஓகேவா? இது எல்லாமே தாண்டிதான் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் பார்கவி எடுக்கிறதுக்கு துணையா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ பார்கவி போனதுக்கு அப்புறம் தர்ஷன் ரொம்பவே பயங்கரமா அழுகிறாரு. இந்த மாதிரி அவன் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி. நான் அவளை புரிஞ்சுக்கல அப்படிங்கறதே தப்பு தான். அதுக்காக அவ என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, கொஞ்ச நாள் எனக்காக டைம் கொடுத்துருந்தா அப்படின்னா கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு இருந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுகிறாரு. ஆனா அப்போதைக்கு அவளுக்கு சமாதானப்படுத்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஞானம் மட்டும்தான் இருந்தாரு. சரி விடுறா, நம்ம பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தர்ஷன் அழுதுகிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்புக்கரசு அறிவுக்கரசு 2 பேருமே சோஃபால உட்காந்துட்டு இவனையே தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா அறிவுக்கரசு பேச ஆரம்பிக்கிறா. சரி இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க, இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தா அது எப்படி சரிப்பட்டு வருவான்? அதான் அந்த பொண்ணே தெரிஞ்சிச்சு, அந்த பொண்ணே எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு அத்து விட்டு போயிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அறிவுக்கரசி கேக்குறாங்க. ஆதி குணசேகரன் கிட்ட, என்னமாமா இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க நீங்க? ஏன்னா உங்க பையனை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா, இல்ல முன்னாடி மாதிரி என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே என் தங்கச்சிக்கு தான் உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமேடை வரைக்கும் ஏறி உட்காந்து என் தங்கச்சிய கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளினீங்களே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல, வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம்னா தூக்கி போட்டிருக்கீங்கல்ல. நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்ன மோசமான விஷயங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியாம இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டுல கிடையாது, இந்த உலகத்துல கூட நீங்க இருக்க முடியாது. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் என்னை இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே துரத்துனீங்க.
இப்போ எப்படி அதே விதி வந்து இந்த வீட்டுக்குள்ள என்ன கொண்டு வந்து சேர்த்திருக்கு பாத்தீங்களா, இதுதான் விதியோட விளையாட்டு அப்படின்னு சொல்றது மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஆதி குணசேகரன் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா வந்து நின்றுகிட்டே இருக்காரு. என்ன பேசுறது அப்படின்னு கூட வந்து தெரியல. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கும் பாத்தீங்கன்னா அறிவுக்கரசி பேசுறதை பார்த்துட்டு பயங்கரமா வந்து கோவம் தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கதிர் வந்து சொல்றாரு, இங்க பாருனே, இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் இது மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதுதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, என்னது நாங்க வீட்டை விட்டு வெளியே போகணுமா? இப்போ எதுக்கு நாங்க வீட்டை விட்டு வெளியே போகணும்? இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போறது அப்படிங்கிற பேச்சே எங்களுக்கு இடமே கிடையாது. இங்க வீட்டுக்குள்ள நாங்க காலை எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் இங்கேதான் நாங்க வந்து இருப்போம். உங்களால என்ன முடியுமோ அதை போய் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அப்படி நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நான் வெளியில விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரிசி பயங்கரமா வந்து மிரட்டிட்டு, இந்த வீட்டுல தான் நாங்க இருக்க போறோம், இங்கதான் நாங்க தங்கவும் போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஈஸ்வரியும் பாத்தீங்கன்னா உடனே சரி இவங்க சொல்றாங்கல்ல இங்க தங்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மத்த எல்லாத்தையுமே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன ஈஸ்வரியும் பாத்தீங்கன்னா இப்படி லூஸ் மாதிரி வந்து 2 பேருமே தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க 2 பேரும் இங்க இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பாத்தீங்கன்னா வந்து சொன்னதை வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. அதே மாதிரி மத்தவங்களும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதிர் சொல்றாங்க, அண்ணி எதுக்கு தேவையில்லாம அவங்களெல்லாம் இங்க தங்க வைக்கிறீங்க, அவ இருந்தா நம்ம வீட்டையே வந்து 2 ஆக்கி விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, தம்பி பரவாயில்ல பாத்துக்கலாம், இப்போதைக்கு நம்மளால எந்த முடிவோ அவசரப்பட்டு எடுக்க முடியாது, கொஞ்ச நாள் இருக்கட்டும், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற விஷயங்களே நம்ம வந்து முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஒரு வழியா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அவங்க 2 பேருமே வந்து மேல போயிடுறாங்க. தர்ஷன் இங்க உட்காந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காரு. டேய் வாடா தர்ஷா மேல போலாவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. நே விடுனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி வாடா எல்லாமே சரியாயிரும், வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஞானமும் வந்து கூட்டிட்டும் போயிடுறாங்க. ஆதி குணசேகரன் பாத்தீங்கன்னா வெளியில நின்றுட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காரு. ஏன்னா இப்படி இந்த பொண்ணு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம அவன் போகும்போது சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆதி குணசேகரருக்கு பயங்கர கோபத்தை வந்து கொண்டு வருது. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க மாதிரி என்னால அடங்கி இருக்க முடியாது, இப்ப பேசலைன்னா என்னால எப்பயுமே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்கவி வந்து சொல்லியிருப்பா. ஆனா அந்த விஷயங்கள் அவ சொன்னது எல்லாமே வந்து சரிதான். அதுவும் முக்கியமா ஜனனி மாதிரி நான் வந்து இண்டிவிஜுவலா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இவருக்கு பயங்கர கோபத்தை வந்து தருது. ஸோ இந்த வீட்டுல இருக்கிறவ வந்து இப்ப இப்படி மாறிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லைட்டா ஒரு பொறாமன்னே கூட வந்து சொல்லிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து நினைச்சு பார்த்துட்டு ஆதி குணசேகரன் நின்றுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஜனனி கண்டிப்பா அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்புவாளா இல்லையா, ஜனனிக்கும் ஈஸ்வரிக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன மோதல் இப்போ பெருசாக போதா இல்ல ஒண்ணு சேர போகுதா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.